விஐபி கதை சொல்ல வந்ததே தனுஷ் தான். அப்போ கதை சொல்ல வரும்போது என்கிட்ட அவருக்கு எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு சமைச்சு வைக்க சொன்னார். ஸோ வத்த குழம்பு இதெல்லாம் மெனு ஒன்று சொன்னார், அதெல்லாம் சமைச்சு வைங்க, நான் கதை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறேன். சரி, நான் சாப்பாடு மட்டும் நல்லா செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்படி தான் கதை சொன்னார். கதை சொன்னோன்னே எனக்கு கதை எனக்கு ரொம்ப சுமாராக தோணுச்சு. ஏன்னா எனக்கு அதில் நான் இல்லவே இல்லைன்னு தோணுச்சு. நான் சொன்னேன், இதில் எதுக்கு எனக்கு கதை சொன்னீங்க, நான் ஒன்றுமே இல்லை, இதில் பாதியில் செத்து வேற போகிறேன், இது ஒரு பெரிய ரோல்னு எனக்கு வேற சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்க, படம் வரட்டும் அப்புறம் பாருங்கன்னாரு. நான் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ எங்கிட்ட சொன்னார், உங்களுக்காக ஒரு பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்க, நீங்கள் பண்ணுங்க, என்னை நம்பி பண்ணுங்கன்னாரு. ஸோ லிட்டரலி நான் நம்பி பண்ணேனே தவிர எனக்கு அது ரொம்ப இன்வால்வ்டாக பிடிச்சி எல்லாம் நான் ஆரம்பிக்கல. நடிக்கும் போதுமே எனக்கு பொசுன்னு சீன் தீந்து போன மாதிரி இருந்தது. இன்னும் ஒன்றுமே பண்ணல, அதுக்குள்ளே சீன் முடிஞ்சு போச்சேன்ற மாதிரியே இருந்தது. டப்பிங் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இவ்வளோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இத்தனை அந்த படத்தில் இமோட் ஆயிருக்கு, அதாவது எங்கெங்கேயோ காயின் பண்ணி இந்த சீனுக்கு அப்புறம் அது அந்த சீனுடைய